ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு போத்தமிழில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி அழகு 7 பார்த்துட்ருக்கோம். ஸோ அழகு 7 என்னதுமா, அதில் தமிழ் சான்றோன்ற தலைப்புகளை பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ ஓகே, இப்போது உருத்திரங்கண்ணனாரை பற்றி பார்க்க போகிறோம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னாவே பட்டினப்பாலை நூல் ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வந்துருமா. அது மட்டும் இல்லாமல் பெரும்பானாற்றுப்படை அந்த நூலை இயற்றியதும் அவர் தான். சரியா, ஆற்றுப்படை நூல்களில் பெரும்பானாற்றுப்படை நூல் இயற்றியதும் அவர் தான், சங்ககால புலவர். ஓகேவா. ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துடலாம். ஸோ இவர் தான் யாரு, கடியலூர் உருத்திரம் கண்ணனார். ஸோ கடியலூர் அப்படின்றது அவர் வாழ்ந்த ஊர். சரியா, அதனால தான் கடியலூர் உருத்திரம் கண்ணனார்னு சொல்கிறோம். இவர் ஒரு சங்ககால புலவர். எதன் அடிப்படையில் சொல்கிறோம், பட்டினப்பாலை நூலினுடைய ஆசிரியரும் இவர் தான், பெரும்பானாற்றுப்படை நூல் ஆசிரியரும் இவர் தான். ஸோ இந்த 2 நூல்களும் எந்த காலத்தை சார்ந்தது, சங்க காலத்தை சார்ந்தது. அப்போ இவரும் சங்ககால புலவர் தானே, சங்ககால புலவர் தான். சரியா. ஸோ இவற்றிய 2 நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. ஓகேவா. இப்போ இந்த 2 நூலுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஏன்னா இந்த 2 நூலுமே இவர் இயற்றியதான். 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெரும்பானாற்றுப்படை நூல். சரியா. ஸோ இந்த பெரும்பானாற்றுப்படை நூல் 17 மேல்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய நூல். ஓகேவா. 17 மேல்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய 18 நூல்களில் 10 பாட்டு 8 தொகைன்னு பிரிப்போம் இல்லையா. அதுல 10 பாட்டில் இருக்கக்கூடிய நூல் தான் ஒரு நூல் தான் இந்த ஆற்றுப்படை நூலான பெரும்பானாற்றுப்படை. ஓகேவா. அப்போ 17 மேல்கணக்கு நூல்களில் ஒரு நூல். ஸோ 10 பாட்டு நூல்கள்லையும் இது ஒன்று. ஓகேவா. அடுத்து பாருங்கன்னா பெரும்பானாற்றுப்படைன்றது 500 பாடல் வரிகளை கொண்ட நூல். 500 பாடல் வரிகளை கொண்டது. ஆசிரியப்பால் என்ன பாவகை, ஆசிரியப்பாவகையால் இயற்றப்பட்டது. இந்த நூல் யாரை வந்து பாட்டுடைய தலைவனா வச்சு இயற்றப்பட்டது அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். ஓகேவா. இளந்திரையனை தான் பாட்டுடைய தலைவனா வச்சு இயற்றியிருப்பாரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேவா. ஸோ தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சியை ஆண்ட மன்னன். ஓகேவா. காஞ்சியை தலைமையிடமா வச்சு ஆண்ட மன்னன். ஸோ தொண்டைமான் இளந்திரையனுடைய தலைநகர் எதுனா திருவைகா. திருவேகான்றது வேற ஒன்றும் கிடையாது, காஞ்சிபுரம் தான் திருவேகா. ஓகேவா. ஸோ தொண்டைமான் இளந்திரையனுடைய பெற்றோர் யாருன்னா வெண்வேர் கிள்ளி, நாகக்கண்ணி, பீலிவலை. சரியா. ஸோ இது தந்தை, இது தாயார். ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்த நூல்ல அதாவது பெரும்பானாற்றுப்படை நூல்ல நீர் பெயற்று அப்படின்ற ஒரு நகரத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. நீர் பெயற்று அப்படின்றது ஒரு நகரத்துடைய பெயர். ஓகேவா. இந்த நகரத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தொண்டைமான் இளந்திரையனுடைய வீரம், கொடை பற்றியும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவருடைய தலைநகர் என்னது, காஞ்சி நகரனுடைய சிறப்பை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பானாற்றுப்படை அப்படின்னாவே காஞ்சி நகரனுடைய சிறப்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்துல பாணர், விரலியர், ஏற்றினர், காணவர், மறவர், முல்லை, மருதம், பாலைநில மக்கள் பற்றிய செய்திகளையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த சிறப்பான விஷயங்கள்லாம் இந்த ஒரு நூலில் நம்ம பாடல்களை படிக்கிறோம், இல்லை நூலை படிக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. அடுத்த நூல் இவர் இயற்றிய இன்னொரு நூலான முக்கியமான நூலான பட்டினப்பாலை. ஓகேவா. இதுவும் 17 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று தான், இதுவும் 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான். ஓகேவா. அப்போ 10 பாட்டு நூல்லையே 2 நூலை இயற்றிருக்காரு. ஓகேவா. ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, பட்டினப்பாலை நூல் 301 பாடல் வரிகளை கொண்டது. இதுவும் ஆசிரியப்பா தான், வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல். இந்த நூலுடைய பாட்டுடைய தலைவன் யாரு, கரிகால் பெருவளத்தான். கரிகாலன் அதான் கரிகால் பெருவளத்தான், 2 ஒன்று தான். ஓகேவா. ஸோ இவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு பட்டினப்பாலை நூலில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேவா. இந்த இடத்துல நம்ம பட்டினப்பாலைன்னு பார்க்குறோம் இல்லையா. பொதுவாக பட்டினம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா காவேரி பூம்பட்டினத்தை குறிக்கும். அதாவது காவேரி பூம்பட்டினம் அப்படின்னாலும், புகார் நகரம் அப்படின்னாலும், பூம்புகார் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா. அடுத்து பாருங்க, சோழ நாட்டுடைய சிறப்பையும் புகார் நகரனுடைய காவேரி பட்டினம் பூம்புகார் நகரனுடைய சிறப்பையும் கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை. இதுவே பெரும்பானாற்றுப்படை அப்படின்னா காஞ்சி நகரனுடைய சிறப்பு. ஓகேவா. அடுத்து பாருங்க, கரிகாலனுடைய வீரம், காவிரி நதியினுடைய சிறப்பு, உழவர்கள் பரத்தருடைய சிறப்பு, புகார் நகர்ல எப்படி வணிகம் நடந்தது, கடல் வணிகம் எப்படி இருந்தது சோழர்கள் காலத்துல, இதை பத்தி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பல வகை கொடிகளை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூலை இயற்றுவதற்காக கரிகாலனால கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு 16,100,000 பொன் பரிசளிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ இதுதான் பட்டினப்பாலை மற்றும் பெரும்பானாற்றுப்படை நூலுடைய சிறப்புகள். ஓகேவா. அடுத்து டைரக்டா ஸ்கூல் புக் கண்டென்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துலாமா. பாருங்க, கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே கொடுத்துருப்பாங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனாருடைய பாடல் வரிகள். பார்த்துலாமா. பாருங்க, வானம் ஊன்றிய மதலை போல, மதலைனா தூண், வானம் ஊன்றிய மதலை போல, வானம் ஊன்றிய அது வானத்துல ஊன்றி இருக்கக்கூடிய, வானத்துக்கும் பூமிக்கு நின்று இருக்கக்கூடிய ஒரு தூண் போல நிக்கலாம். எது, கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தினுடைய சிறப்பை பத்தி அந்த ஒரு காலகட்டத்திலேயே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது சொல்றதுதான் இந்த ஒரு பாடல் வரிகள். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி,
ஓகேவா. விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. இரவில மாட்டப்பட்டிருக்கூடிய சுடர் மிக்க ஒரு ஒரு தீப்பந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஓகேவா. ஒரு தீச்சுடர், ஒரு தீப்பந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியது எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து. உறவு நீர் அப்படின்றது பெரும் பரப்பு நீர். அதாவது பெரும் பரப்புனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கடல் நீரை, ஒரு ஏரி, கடல், பெருங்கடல் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான், ஓகேவா. ஆனா இதுல கடலா ஏரியான்றது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், அடுத்து பாருங்களேன், அழுவத்துன்னு கொடுத்துருக்கு. அழுவம்னா என்னது, கடல், ஓகேவா. ஸோ அப்போ உறவு நீர் அழுவத்து ஓடுகளம், அந்த அழுவத்துல கடல்ல ஓடக்கூடிய களம், அதான் ஓடுகளம். கரையும் துறை, ஓகேவா. கடல்ல வழி தெரியாம இருக்கக்கூடிய கலன்கள், கப்பலாகட்டும் எதுவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அழைக்கக்கூடிய இதுதான் கடலுடைய கரை, எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கலங்கரை விளக்கம் அழைக்குதான். கரையும் அப்படின்னா என்னது, கரையும் அப்படின்னா காகம் கரையும் சொல்லுவோமா, காகம் அழைக்குது, காகம் கத்துது, காகம் கூப்பிடுதுன்னு சொல்லுவோம், அதான் காகம் கரைதல், ஓகேவா. அதான் கரையும் அப்படின்னா பாருங்க அழைக்கும்ன்ற பொருளை தரும், ஓகேவா. ஸோ மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம்னா கடல், சென்னினா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு, கரையும் அப்படின்னா அழைத்தல், ஓகேவா. வேயா மாடம் அப்படின்னா வைக்கல் போல் போன்றவற்றால் வேயப்படாது, அதான் வேயா மாடம். மாடம்னா அடுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதான் வேயா மாடம்னா வைக்கல், அதான் வைக்கோல் இருக்கு இல்லையா, மாட்டுக்கு போடும் இல்லையா வைக்கோல், அது நெற்தாள் இருந்து வரக்கூடிய அதான் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் மாதிரி சாந்து பூசி ஒரு கட்டப்பட்ட மாடம்ன்ற மாதிரி, ஓகேவா. இதே வைக்கோல் அப்படின்னா நம்ம கூரை போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, கூரை வச்சுதான் வைக்கோல்லாம் போடுவோம், அந்த மாதிரி இல்லாம சாந்து பூசு கட்டப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மாடம், அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய ஒரு மாடம். ஸோ எப்பவுமே கலைஞர் விளக்கம் அப்படி தானே இருக்கும், கூரை போட்டு இருக்கோமா, ஸ்டடியா நம்ம ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா, ஓகேவா. லைட் ஹவுஸ் அப்படி தானே இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க, அப்படியே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பாடலுடைய பொருள் நம்ம நானே சொல்லிட்டேன், இருந்தாலும் இங்கேயும் பாருங்க. கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது, அதான் சென்னின்னு பார்த்திருப்போம், உச்சின்னு பார்த்திருப்போம். வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட விளக்கு, அது எரியும் விளக்கு, அதான் தீச்சுடர், அது பார்த்தீங்கன்னா நெகிழின்னு பார்த்திருப்போம் இல்லையா, அதுதான். அது கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்கள் தன் துறைமுகத்தை நோக்கி அழைக்கிறது, அதான் கரையும் அப்படின்றத பார்த்திருப்போம், சரியா. ஸோ கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம் அப்படின்றத, அதான் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க ஆற்றுப்படை இலக்கம். ஏன்னா ஆற்றுப்படை இலக்கியத்தை பற்றி நம்ம ஏங்க பார்க்குறோம், பெரும்பாலாற்றுப்படை இருக்கு இல்லையா, அதுவும் ஆற்றுப்படை இலக்கியத்தில் அது ஒன்று. அதனால தான் ஆற்றுப்படைனா அதெல்லாம் பெரும்பாலாற்றுப்படை. ஆற்றுப்படைனா என்ன, ஆற்றுப்படை இலக்கியம்னா என்னன்றதை சொல்றது. ஆற்றுப்படை இலக்கியம் என்பது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், அதாவது வள்ளல்லாம் ஒரு அரசர்கிட்டயோ வள்ளல்கிட்டயோ போயிட்டு பரிசு வாங்கிக்கிட்டு ஒரு புலவர் வரார் அப்படின்னா அவரை எதிர்நோக்கி அதே வள்ளல்கிட்டயோ இல்லை அரசர்கிட்டயோ பரிசு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு எதிரில் வரக்கூடிய பாணர்கள் போன்றவர்கள்ட்ட அந்த வள்ளல்கிட்ட போய் எப்படி பரிசு பெற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல், ஒரு ஆற்றுப்படைனா வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டி சொல்லக்கூடியது தான் ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம், ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க சில முக்கிய பாடல் வரிகள். பட்டினப்பாலை மற்றும் பெருமானாற்றுப்படை நூலில் இருக்கக்கூடிய கடியலூர் உரித்தனார் இயற்றிய அந்த ஒரு சில முக்கியமான பாடல் வரிகள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், ஸோ பட்டினப்பாலை நூலில் தான் இந்த பாடல் வரிகள் இருக்கும். அடுத்து பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது பட்டினப்பாலை, அதாவது நேர்மையா இருந்தாங்க இல்லையா வணிகர்கள், அதை பத்தி சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இதெல்லாம், ஓகேவா. அடுத்து பாருங்க, நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலில் வந்த கருங்கரி மூடைனா அந்த மூட்டை, நெல் மூட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அதான் மூடை, ஓகே. மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிர்னா பவளம், நமக்கு தெரியும், ஓகேவா. இந்த பாடல் வரிகள் பட்டினப்பாலை நூலக்கூடிய பாடல். அடுத்து பாருங்க, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலை கடல் காவிரி, சரியா. காவிரியுடைய சிறப்பை சொல்றது இந்த பட்டினப்பாலை நூலில் சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா.
அடுத்து பாருங்க, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங்கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. இந்த பாடல் பட்டினப்பாலை. அடுத்து பாருங்க, காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி. இது அரசர்கள் அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் காடுகளெல்லாம் அழிச்சுட்டு மக்களுடைய விவசாயம் செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கெல்லாம் வளப்படுத்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த செய்தியை சொல்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுவும் பட்டினப்பாலை நூல் தான். அடுத்து பாருங்க, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஏதாவது ஒரு பாடல் வரிகளை கொடுத்து எந்த நூல்னு கேட்டானா பட்டினப்பாலை தான் வரணும் ஞாபகத்துக்கு. ஓகேவா? அடுத்து இந்த பாடல் வரிகள்லாம் இதெல்லாம் ஏதாவது கொடுத்து பாடல் வரிகளுக்கு ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே பெரும்பாலாற்று படை நூலில் உரித்திரங்கனார் இயற்றிய பாடல் வரிகள். ஓகேவா? முறை வேண்டுனருக்கும் குறை வேண்டுனருக்கும் வேண்டுப வேண்டுப. நல்லா பாருங்க, வேண்டுப 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 உரித்திரங்கனார் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? வேண்டினருக்கு அருளி. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலாற்று படை நூல் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, புனலாடு மகளிர் இட்ட பொலங்குழை இறைத்தேர் மணிச்சல் இறைச்சத்து எரிந்து. இதுவும் பெரும்பாலாற்று படை நூலுடைய வரிகள். அடுத்து பாருங்க, பொழிமழை துறந்த புகைவே குன்றத்து பழுமரம் தேடும் பறவை போல. பறவை போல இதுவும் பெரும்பாலாற்று படை நூலுடைய முக்கியமான பாடல் வரி. ஓகேவா? நிறைய பாடல் இருக்கும், பாடல் வரிகள் ஏகப்பட்டது இருக்கும். அதில் ஒரு சிலது எனக்கு தெரிஞ்சதை எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் கடிலூர் உரித்திரங்கனாருடைய சிறப்புகள் மற்றும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஆனால் சொல்றது ஸ்கூல் புக்ஸ்லையும் சரி அவுட் சோர்ஸ்லையும் ஒரு சிலதை எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டோடு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ.